ஜப்பான்ல சொல்லு. எங்க போறோம்? டெல்பின்னா நெடுந்தீவு. நெடுந்தீவு. ஹாஸ்பிட்டலா இருந்திருக்கு. இதுதான் அந்த பெருக்கு மரம். உள்ள போயிட்டு இங்க தூங்கலாம், உறங்கலாம். பெரிய இடம். இவ்வளவு பெரிய மரம் இருக்கு. எங்க இதுக்கு வேர் என்பது எங்கேயும் தெரியாது. இதுல நான் விழுந்துருவேன். அடுத்த ஜென்மத்துல சந்திக்கிறேன். ஓகே. வந்து வளர்ற கல்லு பார்த்துக்கொள்ளுங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கேன். யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவுக்கு நண்பர்கள், குடும்பம், உறவுகள், குட்டீஸ் எல்லோரோடையும் இப்போ நான் போக போகிறேன். இப்போ பஸ்ஸில் தான் இருக்கிறேன். அந்த பஸ்ஸில் இருந்து நெடுந்தீவுக்கு போகிற நேரம் என்னென்ன நடக்குது, என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லாமே ஸ்பெஷலாக செம்மையாக இருக்க போகுது. வாங்க போகலாம். இப்போ நான் வேலனை ஜங்ஷனில் இருக்கேன். வேலனை எங்கே? டன்சல் நிமைவா வேலனை ஜங்ஷன். வேலனை ஜங்ஷனில் இருக்கேன். என்ன சொன்னால் இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக இதான் வந்துட்டாங்க. வேலனை ஜங்ஷனில் இருக்கேன். இப்போ ஜங்ஷனில் இருந்துட்டு நம்மளுடைய டீமோட இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பயணப்பட போகிறோம். எங்கே போகிறோம்? டெல்பின்னா நெடுந்தீவு. நெடுந்தீவுக்கு பயணம் செய்ய போகிறோம். அப்போ நெடுந்தீவில் தீவெல்லாம் எப்படி இருக்குது ஸ்பெஷலாக காட்ட போகிறோம். அப்படி தானே? இப்போ இது ஏன்டே சிங்களத்தில் சொல்லுங்க. நெடுந்தீவு கண்டிப்பாக டெல்ஃப் வாங்க. என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது எல்லாத்தையும் காட்டுறோம். சரியா? ஓகே. சாப்பிட போகிற கடையும் காட்டுறீங்க பாருங்க. இங்கே தான் போகிறோம். இந்த பாருங்க, இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் சாப்பாடு இருக்குது. 24 மணி நேரம். இந்த பாருங்க, தலைவர் இருக்கு. ஏதாவது பேசுங்க, வாங்க. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சொல்லுங்களேன். ஆக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ சொல்கிறேன். நெடுந்தீவுக்கு முதல் தடவை தான் நானும் போகிறேன். அப்போ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லையா? இப்போ சாப்பிட்றதுக்கு கடவுளுக்கு நான் போய் கொண்டிருக்கேன். எல்லாருமே ஆர்டர் பண்ணி கொண்டிருக்காங்க. பாலப்பம் ஸ்பெஷல் நானும் ஒன்று எடுத்துட்டேன். பாருங்க, பாலப்பம். இங்க கொட்டுது பால் 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 நல்லா இருக்கு. பாலப்பம் சூப்பராக இருக்கு. இன்னைக்கு சாப்பாடு பாலப்பம் தான். சரியா? என்ன செய்வீங்க? நாங்கள் சாப்பிட வந்தோம். எல்லாம் பரோட்டா. என்ன சாப்பிடுங்க? பரோட்டாவா? பாலப்பம். பாலப்பம் எப்படி? பாலப்பம் போகுது. பாலப்பம் எப்படி சாப்பிட? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கான் பாருங்க. யாருங்க? தலைவர் டான்ஸ் மாஸ்டர் வந்துட்டாரு. ஒன்றும் பேசுறா இல்லை. எத்தனை தரம் கேட்டேன் பேச சொல்லி. வாழைப்பூ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாழைப்பூ நிறையா சாப்பிட்டாங்க. கணக்கு வச்சு கொடுங்க. பரோட்டா இது என்ன? ஜப்பான்ல சொல்லு.
வாங்க மக்களே வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே, விளக்குகளை ஏற்றி வழிகாட்டலாம் அன்பு. ஹாய் சரி, எப்படி ஸ்வேதா இப்ப இருக்கிறா? போவோம் ஓ, எங்க? டெல்ஃப் தான் போறோம். இன்னைக்கு டெல்ஃப்ல கலக்க போறோம். எல்லாம் கேப் போட்டிருக்கோம். கருப்பாகும் தானே, நாங்க ஏற்கனவே கருப்புங்க தானே. சன்க்ரீம் பூசி வேற கருப்பு. அதான் இவ வந்துட்டு சன்க்ரீம் பூசி இருக்கா, நான் வந்து பூச தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே மூஞ்சி கருப்பாய் பூசணும் போயிட்டு. சரி, டெல்ஃப் போறோம், நெடுந்தீவு. அங்க என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் காட்டுறோம் இல்லையா? வாங்க போ. டெல்ஃப் ஹாய், வந்துட்டாங்க பாருங்க, நெடுந்தீவுக்கு போறது. ஏறுறேன்னு உள்ள எங்கே அல்வா நெடுந்தீவு மிஸ்டர் அல்பன்ஸ் ப்ரோ. எவ்வளோ நேரம் பயணம்? இப்போ நாங்கள் சின்ன படகுல ஏறிட்டோம். இங்கேருந்து நெடுந்தீவு போகிறதுக்கு ஒரு சில நேரம் ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு சில நேரம் ஒரு ஆளுக்கு 250 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு 500 ரூபாய் எடுத்திருக்காங்க. 45 நிமிஷம் பயணம் என்று சொல்லியிருக்காங்க. வாங்க போவோம். இங்கே பாருங்க, எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. இந்த இவர் என்ன எங்கே போக போகிறீங்க சொல்லுங்களேன். டெல்ஃப்னா நெடுந்தீவா? நெடுந்தீவு போகிறீங்களா? பெஸ்ட் டைம் நெடுந்தீவு. நெடுந்தீவு நீட்டமாக இருக்குமா நெடியில் இருக்குமா? நெடியில் இருக்கும். எங்கே போகிறீங்க? நெடுந்தீவு. ஹாய் ஹாய் என்ன ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ மே பெத்தன பலான்னு போட்டா நெடுந்தீவுக்கு போயிட்டு கழுதை ஒன்று வாங்கிட்டு வரோம். இந்த படகுல போகிற நேரம் இந்த அலைகள் கொஞ்சம் வேகமாக அடிக்கிற நேரம் வித்தியாசமாக இருந்தது இந்த படகு பயணம். சின்ன பிள்ளைகள் நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், செம்மையாக இருந்தது. போய்கொண்டே இருக்கிற நேரம் ஒரு 45 நிமிஷத்துக்கு பிறகு நெடுந்தீவு கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தது. பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் வந்தது பிறகு நெடுந்தீவுக்கு இப்போ கால் வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு அங்கே என்னென்ன செய்தோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம், எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்ட போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நான் வந்துட்டோம். நெடுந்தீவில் வந்து இறங்கியாச்சு. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வந்து இறங்குறாங்க. நெடுந்தீவுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வாங்க, உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் கோமஸ் வந்து இங்கே வாகனம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவார். நெடுந்தீவை பற்றி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி தருவார். பொதுவாக சொல்ல இங்கே வர்றவங்களுக்கு இப்போ நெடுந்தீவை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன் எவ்வளோ எடுப்பீங்க? எங்களோட வாகனத்தில் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னா 10,000 ரூபா எடுப்போம். 10,000 வந்து 20 பேர் போகலாம். ஒரு வாகனத்தில் 20 பேர் போகலாம். 10,000 எடுப்பாங்க. மொத்தம் 12,000. இப்போ அந்த மழை காரணமாக ஒரு சில இடங்களுக்கு போக முடியாது, அதனால 10,000 ரூபா எடுக்கிறாங்க. நான் கோமஸுடைய நம்பரை கீழே போடுறேன். யாருக்காவது தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு வந்தால் இவரை தொடர்பு கொண்டால் இந்த பயணம் சகல வசதிகளும் செஞ்சு தருவார். அப்படி தானே? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வெளில தான் வாங்கணும். வெளில வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் இந்த வாகனம். இப்போ இவர் தான் வாகனம் எல்லாம் ரெடி பண்ணி தந்திருக்காரு. 20 பேர் போக போகிறோம். நெடுந்தீவில் என்னென்ன இருக்குது ஸ்பெஷல் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ சார். இதுதான் வாகனம் பாருங்கள். இதில் ஏற போகிறோம். 20 பேர் போகலாம்.
20 பேர் இந்த வாகனத்தில் போக போகிறோம். இவர் தான் எங்களை ஏற்றிட்டு போக போகிறாரு. உங்களோட பேர்? மயூரன். மயூரன் இப்போ எல்லாத்தையும் சுற்றி காட்ட போகிறார். பாருங்கோ, இங்கே எல்லாம் வாகனம் இருக்குங்க. மழை பெய்யுது கொஞ்சம். நெடுந்தீவு மழை பெய்யுது. நெடுந்தீவில் நிற்கிறோம். பாப்போம் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு போது இங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு போகலாம். இதுதான் சாப்பாடு கடை. இது நல்ல ஒரு அழகான சர்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், சர்ச், வடிவான சர்ச். இதில் தான் போக போகிற 20 பேர். இப்போ நீங்கள் நெடுந்தீவை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அதை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 2500 தொடக்கம் 3000 மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. அழகான வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீடுகளை சுற்றி அங்கே கட்டப்பட்டிருக்கிற சுவர்கள் இருக்குது தானே, அதிகமாக முருங்கைக்கல், சுண்ணாம்புக்கல் அங்கே அதிகமாக கிடைக்குது. இப்போ முதல்ல எல்லாம் மக்கள் அதை நிறைய எடுத்திருக்காங்க. இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு. எடுக்கணும் என்று சொன்னால் அனுமதி பெற்றுத்தான் எடுக்கணும். அங்கே இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் ஒன்று சுற்றுலா, இன்னும் ஒன்று பனை மரத்திலான விவசாயங்கள், அடுத்தது மீன்பிடி. இந்த 3 தான். ஆனால் ரொம்பவும் குறைவாக இருக்குது. நீர் அங்கே ரொம்ப கஷ்டம். இப்போ கடல் நீரை சுத்தப்படுத்தி கொடுக்குற முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. சுத்த வர நீங்கள் பார்த்தால் அதிகமாக பனை மரங்கள்லாம் அங்கே இருக்குது. போர்த்துகீஸ் காலத்தில் இது மிகப்பெரிய வளமிக்க இடமாக இருந்திருக்கு. அதனால தான் இங்கே ஆட்சியும் புரிந்திருக்காங்க. இப்போ நெடுந்தீவு தொல்லியல் மையம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். முக்கியமாக என்னென்ன இந்த விஷயத்தில் இருக்குது காட்டுறோம் பாருங்க. நெடுந்தீவில் இருக்கிற முக்கியமான விஷயம் இது. நெடுந்தீவு ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கு. இது ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கு. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ், தொல்லியல் திணைக்கிறதால இப்போ முதல் ஹாஸ்பிட்டல் என்ன பாருங்க. இதுதான் ஹாஸ்பிட்டல். டச் காலத்தின் ஹாஸ்பிட்டல். போர்த்துக்கல் என்ன போர்த்துகீஸ் ஹாஸ்பிட்டல். அழகாக இருக்குது பார்க்குற நேரம். உள்ளெல்லாம் பார்க்கலுமோ தெரியாது. இது ஒரு கட்டிடம் இருக்குது. நெடுந்தீவு பயணம். இதான் தூக்குமேடு. இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி தான் தூக்குமேடு. அந்த காலத்தில் கைதிகளை கொண்டு வந்து தூக்கிலிட்ட இடம். அதுக்கு பின்னாடி அவர்களுடைய இலச்சினையெல்லாம் இருக்குது. யாழ் குடாநாட்டிலேருந்து நெடுந்தொலைவில் 45 கிலோமீட்டரில் இருக்குது. அதனால தான் இதுக்கு நெடுந்தீவு என்று பேரும் இருக்குது. 1905ஆம் ஆண்டு ஒல்லாந்தர் பேட்ச் இதுதான். தூக்கில் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தூக்கு மாட்ட இடம் இதுதான். இங்கே இருக்க புறா கூடு பாருங்க. முதல்ல அந்த தகவல் பரிமாறிக்கொள்றதுக்கு பயன்படுத்தினது. இங்கேருந்து புறாவில் கழுத்தில் கட்டி அனுப்புவாங்க. அங்கேருந்து புறா ஓடி வரும். புறா கூடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒல்லாந்தர் காலத்தில் இந்த தீவை டெல்ஃப் என்று தான் அழைச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ எல்லாருமே ஆங்கிலத்தில் டெல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கு தலைத்தீவு, பசுத்தீவு, பால் தீவு, அபிஷேகத்தீவு, தயிர் தீவு இப்படி நிறையா பேர்கள் இருந்திருக்கு. ஏன்னு சொன்னால் அவ்வளோ வளம் முதல் இருந்திருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மக்களே, இப்போ எங்கே வந்திருக்குன்னு தெரியுமா? ஒல்லாந்தர் கோட்டைக்கு வந்திருக்கோம். நெடுந்தீவில் இருக்க ஒல்லாந்தர் காலத்து கோட்டை. இதுதான் வந்து கோட்டை. இங்கே பாருங்க,
இந்த கோட்டையெல்லாம் இப்போ உடஞ்சி இருக்குது. இதெல்லாம் பார்த்தால் இந்த கோட்டையை சுண்ணாம்பு கல்ல தான் செஞ்சுருக்காங்க. முருங்கைக்கல் சுண்ணாம்புக்கல். இந்த இடத்த ஒல்லாந்தர்களாக இருக்கலாம், ஆங்கிலேயர்களாக இருக்கலாம், தெரிவு செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு தானே. முதல் நிறைய கோதுமை சிறுதானிய பயிர்கள் இருந்திருக்கு. பெருக்கு மரங்கள், பாலை, பனை, தென்னை, மூலிகை செடிகள், நிறையா கொடி, கடல் சார்ந்த இடமும் சுற்றி இருக்குது. நிறைய வளங்கள் இருந்திருக்கு. அதனால தான் எல்லாருமே தெரிவு செய்திருக்காங்க. இப்போ அங்கே வளங்கள்லாம் குறைஞ்சி போய் அப்படித்தான் சொல்லணும். அதற்கு ஏதாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மக்களே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் ஒல்லாந்து காலத்து வெடியரசன் கோட்டை. வெடியரசன் கோட்டைன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப வெடி வைப்பார் போல். எனக்கு சரியாக வந்துட்டு விவரம் தான் தெரியலை. அந்த கோட்டையை காட்டுறேன், சரியா? ஒல்லாந்தர்களாக இருக்கலாம் அல்லது ஆங்கிலேயர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாம் வர்றதுக்கு, இவங்க எல்லாம் இந்த இடங்களை பிடிக்கிறதுக்கு முதல் இந்த வெடியரசன் மன்னன் கோட்டை, வெடியரசன் என்கின்ற மன்னன் அமைச்சர்கள், படை வீரர்களுடன் இந்த இடத்தை ஆட்சி புரிந்திருக்கிறான். அதுவும் தனி நாடாக அது இருக்குது, தனி ராசதானியாக இருந்திருக்கு. அந்த கோட்டையை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பிறகு படையெடுப்புகள் மூலம்தான் அவங்களோட கையில் இருந்துட்டு அது கைமாறி இருக்கு. இந்த வெடியரசன் கோட்டைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கடல் பக்கத்துலேயே இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வெடி சம்மந்தமான அல்ல தாக்குதல் சம்மந்தமான ஒரு பேர் தான் வெடியரசன் கோட்டை. நாளைக்கு அங்கே கடல் இருக்குது, இங்கேருந்து வெடி வைப்பார் போல். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ ராமர் பாலம் என்று சொல்லுவாங்க, 40 மனுஷருடைய பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ராமர் டெல்ஃபில் இருக்குது. ராமர் பாதமாக 40 மனுஷருடைய பாதம் எனக்கு தெரியல. வாங்க அதை உங்களுக்கு காட்டுறேன். இதாக இருக்கு பாதம். இதுதான் 40 மனுஷர் பாதம், இல்லை ராமர் பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு கதை இருக்குது. ஆனால் இதில் உண்மை போய் தெரியாது. ஆனால் 40 மனுஷர்கிட்ட கால் மாதிரியே இருக்குதுங்க. 40 பேர் சேர்ந்து ஒரு கால் பாதம். கிட்டத்தட்ட நெடுந்தீவில் 10 பாடசாலைகள் இருக்காம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அந்த வசதிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் செய்யலாம். ஏன்னு சொன்னால் அந்தளவு அழகான ஒரு தீவு. இப்போ ரொம்ப கொஞ்சம் என்னென்னு சொன்னால், இந்த சுற்றுலா பயணிகள் வந்தால் அவங்களுக்கு செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், அங்கே ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் இன்னும் நிறைய பேர் அங்கே கண்டிப்பாக வருவாங்க. இங்கே இருக்குது. இங்கே இருந்து ஃபுல்லாக குதிரை கட்டுற இடங்கள். டச் போர்த்துகீஸ் காலத்தில் இங்கே பாருங்க, கிலோமீட்டர் கணக்கு போகுது. சரி, இங்கே தான் போர்த்துகீஸ் காலத்தில், டச் காலத்தில் குதிரைகள் கட்டப்பட்ட இடங்கள். ஒவ்வொரு கேப் இருக்குது. அந்த கேப்லையும் ஒவ்வொரு குதிரை இருக்கும். ஒவ்வொரு கேப்புக்கு இடையில குதிரை இருக்கும். இங்கனைக்கு மட்டும் கிடையாது, பின்னாடி கிலோமீட்டர் கணக்கு இது அப்படியே போகும். நீங்கள் கொழும்புல உங்கள் ஊரில் குதிரை இருந்தால் இங்கே வந்து கட்டுங்க. கட்டினால் இந்த காலத்துலையும் கட்டணமா இருக்கும். பாருங்க, இதனால இங்கே இப்போ கட்டுறதுக்காக சில குதிரைகள். இது சின்ன குதிரை. இங்கே பாருங்க, பெரிய குதிரைகள். இங்கே பாருங்க, மாளிகை வத்த குதிரை. ஹாய், எல்லாம் குதிரைகளை கட்டுறதுக்காக கூட்டி. இங்கே ஜோடி குதிரை. இது நட்பு குதிரை. இது குழந்தை குதிரை. ஹாய், அடுத்த இடத்துக்கு போவோம், சரியா? இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் நெடுந்தீவு டெல்ஃபில் பெருக்கு மரம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆசியாவிலேயே பெரிய பெருக்கு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அந்த பெருக்கு மரத்தை இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த பெருக்கு மரம் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மரம். நீங்கள் பார்க்குறீங்க,
கிட்டத்தட்ட அந்த மரத்தால் தண்ணீர் வந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மரத்துக்குள்ளே ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே நாங்கள் போகலாம், இல்லை அந்த மரத்துக்கு கீழே போகலாம். நான் இப்போ போகிறேன் பாருங்கள். ஒரு நாள் நித்திர கொள்கிற அளவுக்கு இடம் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அங்கே பயங்கரமாக வெயில். அந்த வெயிலுக்கு இந்த மரத்துடைய நிழல் ரொம்ப ரொம்ப ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது. எவ்வளோ பெரிய மரம் அப்படின்னு பாருங்கள். இந்த இடமே ஒருவருடைய இடம்தான். இவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கிறார், அல்லது தொல்லியல் துறைக்கு கொடுத்துருக்கிறாரு முற்றுமுழுதாக இந்த இடத்தை. இது ரொம்பவும் பிரபல்யமான ஒரு பெருக்கு மரம். ஆசியாவிலே பெரிய பெருக்கு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எங்களை கூட்டிகிட்டு போனவர் எனக்கு அப்படி சொல்லியிருந்தார். நானும் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அப்படித்தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு பெருக்கு மரம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. கண்டிப்பாக நெடுந்தீவு போனால் இந்த பெருக்கு மரத்தை பார்க்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் போங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொன்னால் ஒரு கோவில்கிட்ட இருக்கேன் நெடுந்தீவில். அந்த கோவிலில் ஒரு வளர்கிற கல் இருக்குது. அதை பார்க்குறது தான் நான் வந்திருக்கேன். வளர்கிற கல், அந்த கோயில் எல்லாத்தையும் காட்டுன்னு பாருங்கள். இப்போ நெடுந்தீவில் நான் இருக்கிற பகுதி இது தான். இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. இதுதான் வந்து வளர்கிற கல், பார்த்துக்கொள்ளுங்க. சின்ன வயதுலேருந்து அந்த முந்தி இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சா, இப்போ அப்படியே வளர்ந்து இருக்கான். என்ன காரணம்னு தெரியாது. இது ஒரு சக்தி வாய்ந்த காரணமா இல்லை ஏதாவது சயின்டிஃபிக்கல் காரணம் இருக்கா தெரியாது. இதுதான் வளர்கிற கல். இந்த வெயிலில் வர்ற நேரம் நல்ல ஒரு ட்ரிங்க் தர்றாங்க. நல்லா இருக்கு. இங்கே தான் நல்லா ஜூஸ் வந்து கோவிலால் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சத்தில் அன்னதானம் இருக்குது, ஆனால் நாங்கள் போக வேண்டியிருக்கு. இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ நாங்கள் அந்த வாகனத்தில் போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பாதைகள் எல்லாம். அந்த பாதைகள் போட்டு இந்த கடற்கரை செம்மையாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கடற்கரையை செஞ்சு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தினா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நிறைய பேர் இது பார்க்காமலே இருக்கிறாங்க. அப்படி தான் தோணுது. இவ்வளவு வளங்கள், இவ்வளோ ஒரு அழகான இடம் இருக்கும்போது ஏன் இதை இப்படி விட்டு வச்சிருக்கிறாங்க? இந்த நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். சரியா, தயவுசெய்து எங்களுக்கு ஏதாவது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாவது பின்னுக்கு இப்படி இன்னும் கொஞ்சத்தில் நான் விழுந்துருவேன். அடுத்த ஜென்மத்தில் சந்திக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து நெடுந்தீவில் ராணியுடைய டவர், ராணி டவருக்கு வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பீச்சை ப்ளூ செம்மையாக இருக்குது. ப்ளூ கலர் பீச் பார்த்ததுலேயே செம்மையாக பீச் இருக்குது. ராணி டவர் எது தெரியுமா? காட்டுறேன், இங்கே பாருங்கள். ராணி டவர் அப்படியே போங்க, நான் காட்டுறேன். நீங்கள் பார்க்குறது குயின் டவர். குயின் டவர், ராணி டவர், அதை தான் சொல்கிறாங்க. ராணி இந்த இடத்துல தான், அதாவது போர்த்துகீஸ் ராணி இந்த இடத்துல தான் வந்து இறங்கி இருக்கிறாங்க. அது ஞாபகமாக தான் கட்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஒரு இடைவெளி இருக்குது. அதாவது அந்த காற்று போகிறதுக்கு அங்கே பேப்பர் போட்டால் மேலால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்த்தோம். ஐயோ கீழே வருதே. எல்லாரும் போவாதீங்க, வா பின்னுக்கு அந்த சைடு இருங்க, அந்த சைடு இருங்க. நிறைய பேர் நிக்க அங்கே நிக்குதா? வா மூடிட்டு. இப்போ பாருங்க, இதுல நீங்க இந்த ஓட்டையில பேப்பர் போட்டா அது மேல போகும். காத்தும் வரணும், காத்து நீங்க விடணும். அப்படியா? இல்ல எங்கிட்டு போங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான நெடுந்தீவில் இருக்கோம். நாங்கள் நெடுந்தீவில் நீங்கள் பார்த்தால் ரொம்ப முக்கியமான இடம். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்,
இங்கே மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது. ஆனால் ஆலமரத்துக்கு இவ்வளோ பெரிய மரம் இருக்குது, எங்கே இதுக்கு வேர் என்பது எங்கேயும் தெரியாது. நீங்கள் பாருங்கள் அப்படியே எவ்வளோ பெரிய மரம் என்கிறத. இப்போ நீங்கள் இந்த மரங்களை பார்ப்பீங்க, இது வேறுன்னு நினைக்கிறீங்களா? இது வேர் கிடையாது. இங்கே பாருங்கள், இது விழுது, மேலேருந்து வர்ற விழுதுகள். இங்கே பாருங்க, எல்லாம் மேலேருந்து வந்திருக்கு. எங்கே வேர்? இங்கே பாருங்க, மேலேருந்து தான் கீழே வந்திருக்கு, வேர் கிடையாது. இது எல்லாம் ஒன்றுக்குமே வேர் கிடையாது. இதில் வேர் எங்கே ஆரம்பம் என்று இது வரைக்கும் தெரியாது என்று சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதெல்லாம் வேர் கிடையாதுங்க, மேலிருந்து வந்திருக்கு. இங்கே இது ஆலமரம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் இருக்கு. இந்த பாருங்க, ஒன்று கொண்டு தொடர்பு இருக்கு, வேற காணையில். நெடுந்தீவில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் கொண்டிருக்கோம். நீங்கள் நெடுந்தீவு வர்றேன்னு சொன்னால் வார நாட்களில் 3 தடவை படகு சேவை இருக்குது, போய் வரும். ஞாயிற்றுக்கிழமை 2 தடவை தான் படகு சேவை இருக்கும். நீங்கள் நேரத்துக்கு வரணும், அதே மாதிரி நேரத்துக்கு போகணும். இல்லாட்டி தனி படகு எடுத்துகிட்டு தான் நீங்கள் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ பொது போக்குவரத்து மாதிரி தான் இந்த படகு சேவை. கிழமை நாட்களில் ஒவ்வொரு நாளும் 3 தடவை இருக்குது தானே. ஒரு 250 ரூபா கொடுத்து போகலாம், 250 ரூபா கொடுத்து வரலாம். ஆனால் தனியாக வந்தால் 40,000 போகும். ஓகே, இப்போ நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.